Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராஜர் துறைமுகம், காட்டுப்பள்ளி அதானி துறைமுகங்களுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் சென்னையில் தங்கி துறைமுகங்களுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கண்டெய்னர் லாரிகளை இயக்கி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துமாரியப்பன் கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை துறைமுகத்தில் லாரியை பின்னோக்கி இயக்கிய போது லாரியுடன் கடலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோன்று விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த தீபன் ராஜ் எதிர்பாராத விதமாக உயிரிழந்துள்ளார். 2 குடும்பங்களுக்கும் சக ஓட்டுநர்கள் 4000 பேர் ஒன்றிணைந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இணைந்து தங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல 500 ரூபாய், 1000 ரூபாய் என அனுப்பி 12 லட்சம் ரூபாய் 2 குடும்பங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்பட்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த குழந்தை முகம் தெரியாத சக ஓட்டுநர்கள் உயிரிழந்ததால் சிறிய குழந்தைகளுடன் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் குடும்பத்தினர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்த 4000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஜிபே மூலம் பணம் அனுப்பியுள்ளனர். மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் வசூலான நிலையில் சென்னை ராயபுரத்தில் ட்ரைலர் டாரஸ் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் அவர்களின் குடும்பத்தினரை வரவழைத்து அவர்களுக்கு நிதியுதவி வழங்கினர். இதுகுறித்து பேசிய கண்டெய்னர் லாரி உரிமையாளர் சங்க கூட்டமைப்பினர், சென்னையில் 4 துறைமுகங்கள் உள்ளன, 6000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் பணியாற்றுகின்றனர். 12 லட்சம் ரூபாய் 2 குடும்பங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த பணம் குழந்தைகளுக்காக டெபாசிட் செய்யப்பட்டு வருங்கால கல்வி செலவிற்கும் திருமண செலவிற்கும் டெபாசிட் செய்யப்படுகிறது என்றார். மேலும் அவர் கூறும்போது, சென்னை துறைமுகத்திலிருந்து எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை 6500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் உள்ள நிலையில் ஓட்டுநர்களுக்கு என்று ஓய்வறையும் கழிப்பறையும் இல்லாத நிலை இருக்கிறது. எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் 1000 வாகனங்கள் நிற்கும் பார்க்கிங், அத்திப்பட்டு பகுதியில் 1000 வாகனங்கள் நிற்கும் பார்க்கிங் ஏற்படுத்தி கொடுத்தால் சாலையில் கனரக வாகனங்கள் நிற்பது தவிர்க்கப்படும். 6 லட்சம் டிரைவர்களில் 1 லட்சம் பேர் மட்டுமே வாக்களிக்கிறார்கள். 5 லட்சம் டிரைவர்கள் வாக்களிக்க முடியாமல் போகிறது. ஆகையால் தபால் வாக்களிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். சக ஓட்டுநர்களின் குடும்பத்திற்காக 4000 லாரி ஓட்டுநர்கள் ஒன்று சேர்ந்து உதவி செய்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.